இல்ல என்னமோ கையை காமிச்சு பேசுனதுன்னு இவங்களும் மாத்தி ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலி ரம்யா நிக்கிறாங்க பேசுறாங்க, கமருதீன் எழுந்துக்கிறாரு, உட்காரடான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவரு கத்துறாரு, இவங்க கத்துறாங்க, எல்லாம் முடியுது. இத பாத்துட்டு நீ வெளியில போய் ஒரு பிளே பண்ணிய, ஏன் அது உனக்கு கோவம் வருதுன்னா ஒரு கேப்டனை நீங்க எப்படி அப்படி கேட்பீங்கன்னு சொல்லி அந்த இடத்துலயே கேட்கணும். வெளியில எழுந்து போயிட்டாங்க, பிரஜன் போயிட்டாரு, விக்ரம் போயிட்டாரு, இவங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு கனி பேசி முடிச்சுட்டு வெளில வராங்க. அப்போ இவர் சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியல, ஒரு கேப்டன் அப்படி பேசிட்டு இருக்கான், நீங்க எப்படி எல்லாம் வாய மூடிட்டு பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்களா? அப்ப நீ என்ன பண்றாங்க? சொன்னது யாரு? திவ்யா சொல்றாங்க பிரஜன் கிட்ட. நானா கேக்குறேன், நீ அந்த சபையில ஏன் நீ கேட்கல? வெளியில போயிட்ட சொல்லிட்ட. பிரஜன் அங்க வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கல. ஆனா பிரஜன் அங்க உள்ள வந்து இன்னொரு பிளே பண்ணாரு பிரஜன். இத வந்து கேட்டதுக்கு அப்புறமா இவங்க வந்து சொன்னாங்க, கனி வந்து சொல்றாங்க, நான் வந்து சொல்லிட்டேன், வந்து நீங்க பேசிக்கோங்க, நான் வரலன்னு சொல்லிட்டேன். ஏங்க நீங்க அவங்களை கேள்வி கேட்கணுங்க அப்படின்றாங்க, திருப்பி ட்விஸ்ட் பண்றாங்க. உடனே ராஜமாதாக்கு சொல்லவே வேணாவே, கடகடன்னு உள்ள போயிட்டு ரம்யாக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க எப்படி கேள்வி கேட்கலாம், நீங்க எப்படி பண்ணலாம்ட்டு அவங்க ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க. சுய புத்தின்றதே இல்ல, நிஜமாவே சுய புத்தின்றதே இல்ல அந்த வீட்டுல. அப்புறம் திருப்பி இவங்க போயிட்டு வாண்டடா வந்து பிரஜன் கிட்ட அதை பத்தி பேசும்போது அவருக்கு அங்கிருந்து வராரு, கமருதீன் அங்கிருந்து வராரு, கமருதீன் பேசுறாரு. ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி ஆவாதுன்னு தெரியும், ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப பிரஜன் என்ன சொல்றாரு, நீ உட்காந்து இருக்கும் போதே இங்க சொல்லாம நீ ஏன் வெளியில போய் சொன்னன்ட்டு அவரு ஒரு பிளே பண்ணாரு திவ்யாவை. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இவங்க இங்கே சொல்லாம வெளில போய் சொன்னாங்கன்னு, அதை வந்து அங்க கேட்டாரு பிரஜன். ஆனா அதை வந்து திவ்யா வந்து பொருட்படுத்தல. நீங்க யாருமே கேட்க மாட்டீங்க, ஆனா நான் இப்ப கேக்குறேன். இந்த இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், யார் தப்பு, யார் மேல தப்பு? ஃபர்ஸ்ட் உட்காருடான்னு சொன்னது ரம்யா மேல தப்பு. ஏன்னா மத்தவங்க கிட்டயும் அரோரா கிட்டயும் அவங்க அந்த மாதிரி ஒரு இதுவை காட்டாம இவர்கிட்ட காமிச்சது தப்பு. அதை பார்க்கும்போது என்ன இது இவ்வளவு திமிரா பேசுது அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா அதுக்கு கமருதீன் பேசின வார்த்தைகள் அதை விட தப்பு, அதை விட தப்பு. அதுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டாங்க பாருங்க, திவ்யாவும் கமருதீனும். அது இன்னும் அதான் சொல்றேன், 1 2 3 4 அப்படி போயிட்டே இருக்கு.